வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம், சொல்லாடல், கற்பனை வளம் இவற்றை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்ற பாடல். படம் பாம்பே. பாடியவர்கள் சித்ரா, ஏ.ஆர். ரகுமான். வெளிவந்த ஆண்டு 1995. பாடலாசிரியர் வைரமுத்து, இயக்கியவர் மணிரத்னம், இசை ஏ.ஆர். ரகுமான். நடிகர்கள் மனிஷா கொய்ராலா, அரவிந்த் சாமி. இந்த திரைப்படம் பம்பாய் 1995ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். 1992 முதல் 93 வரை நடைபெற்ற மும்பை கலவரங்களிலும் உண்மை சம்பவங்களிலும் பின்னணியாக கொண்டு உருவாக்கப்பட்ட படம் இந்த திரைப்படம். ஹிந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். 2 வெவ்வேறு மதங்களை கொண்ட காதல் கதை. அரவிந்த் சாமி மும்பையில் வேலைக்காக சென்றுவிட்டு கிராமத்தில் தாய் தந்தையரை காண வருவார். அப்போது வேற்று மத பெண்ணை மனிஷா கொய்ராலாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவரை பார்த்ததும் காதல் கொள்கிறார். மத ரீதியாக மன ரீதியாக பிரிந்திருக்கும் கிராமத்தில் தன் தந்தையிடம் தன் காதலை தெரிவிக்கும் போது கடும் எதிர்ப்பு கிளம்புகிறது. இதனால் அரவிந்த் சாமி யாருக்கும் தெரியாமல் மனிஷா கொய்ராலாவை மும்பை அழைத்து சென்று திருமணமும் செய்து குழந்தைகளும் பெற்றுவிடுகிறார். இதை அறிந்து பின்பு அங்கு வரும் அவர்களுடைய பெற்றோர்கள் சமாதானமாகிறார்கள். ஆனால் மதக்கலவரத்தில் சிக்கிக்கொள்கிறது குடும்பம். என்ன நடந்தது என்பதுதான் கதை. நடந்த சம்பவங்களுடன் கற்பனையும் கலந்து கொடுத்திருப்பார் மணிரத்னம். அருமையான படம். ஏ.ஆர். ரகுமான், வைரமுத்து கூட்டணியில். பாடல்கள் அனைத்தும் அருமை. நீங்களும் ஒருமுறை சித்ரா, ஏ.ஆர். ரகுமான் பாடிய இந்த இனிமையான பாடலை ஒரு முறை கேட்டு பாருங்கள். இதுபோன்று இன்னும் ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். பாடலுக்கு செல்வோம். சல 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 சோலை கிளியே சோலையை தேடிக்க, சிறு சிறு சக்க நிலவே மாலையை மாற்றிக்க, மாமன்காரன் ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் தந்த சங்கதி எல்லாம் மனசில் வச்சுக்க, கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான உன் செய்தி அறியாமலே அலைப்பாயும் திருப்பேதை நானும், உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ, வாய் பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழி என்னவோ. பாடலை பாருங்கள். சல சல சோலை கிளியே சோலையை தேடிக்க, சிறு சிறு சர்க்கரை நிலவே மாலையை மாற்றிக்க, மாமன்காரன் ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க, மாமன் தந்த சங்கதி எல்லாம் மனசில் வச்சுக்க, கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை, ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் ஒரு பேதை நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ, வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழி என்னவோ. காதலனும் காதலியும் ஒருவரை ஒருவர் விரும்பிய போதும் அவர்கள் சந்திக்க முடியாமல் பேச முடியாமல் திண்டாடும் ஒரு நிலையில் இந்த பாடல் வந்திருக்கிறது. உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் தரிகெட்டு தழும்புது நெஞ்சம், எந்த நூலாடை மறந்ததில் கொஞ்சம் பிறைமுகம் பார்த்தது கொஞ்சம், ரத்தம் கொதி கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல, சித்தம் துடிதுடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓர் இலை போல, பனித்துளிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டில் தீ விழும்போது, மூங்கில் காடென்று மாறினால் மாது, கண்ணாளனே
என்று முடித்திருக்கிறார். உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம், என்னுடைய நெஞ்சு தரிகெட்டு தழும்புது. எந்த நூலாடை பறந்ததில், என்னுடைய ஆடை சற்று பறந்ததில் கொஞ்சம் பிறைமுகம் பார்த்தது. உன்னுடைய பிறை முகத்தை பார்த்தேன். இரத்தம் கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர்க்குமிழ் போல சித்தம் துடிதுடிக்கும். உலையில் கொதிக்கின்ற நீர் போல எந்த மனமும் துடிதுடிக்கும். புயலில் எதிர்த்திடும் ஓர் இலை போல பனித்துளிதான் என்ன செய்யுமோ. மூங்கில் காட்டில் தீ வரும்போது மூங்கில் காடென்று மாறினால் மாது. இந்த அருமையான பாடல் நீங்களும் கேட்டிருப்பீர்கள். அருமையான பாடல் வரிகள், அற்புதமான இசை, மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். நீங்கள் ஒரு முறை பாடலை கேட்டு பாருங்கள். நன்றி. இது போன்ற ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்.